புரட்சி தலைவி அம்மா அவர்களை பணியோடு வணங்கி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு இன்றைக்கு நம்முடைய இதய தெய்வம் பொன்மனச்செம்மன் சத்துணர்ந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு அம்மா அவருடைய நல்லாசியோடு இந்த விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மக்கள் மனதிலே என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றைக்கும் மறையாத நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 101வது பிறந்த நாளை நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய சார்பில் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி இருக்கின்றோம். இன்னும் கூட ஒரு அரை மணி நேரம் முன்னதாக பேச்சை தொடங்கி இருக்கலாம். துப்பாக்கி தோட்டாக்களை போல தூத்துக்குடியிலிருந்து இங்க வந்து இடியா இறங்கிய அண்ணன் கருணாநிதி அவர்களுடைய உரையை கேட்டிருந்திருக்கலாம். அண்ணன் கோவை இசாக் அவர்கள் பேசவே கூடாது என்று 144 தடை உத்தரவை பாஸ்கர் போட்டார். அந்த தடை உத்தரவையும் தாண்டி அவர் 5 நிமிடம் 10 நிமிடம் அழகாக பேசி தன்னுடைய கருத்துக்களை ஆசீர்வாதத்தை அள்ளிக்கணித்து விட்டு அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு கந்தரகோட்டையில அங்கே சிறப்பாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அங்கிருந்து எங்களை இங்கே கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட கொட்டுகின்ற பணியாக இருந்தாலும் கொளுத்துகின்ற வெயிலாக இருந்தாலும் சுட்டரிக்கின்ற சூரியனாக இருந்தாலும் இந்த புதுக்கோட்டை தொகுதி எல்லாவற்றையும் எதிர்த்து கொள்கை உணர்வோடு காத்திருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய 101வது பிறந்தநாள் எண்ணி பார்க்கின்றோம். 101 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முன்னாலே இந்த மண்ணிலே பிறந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அந்த குழந்தையாக பிறந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 101 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு திராவிட இயக்கத்தால் நிலைத்து போற்றப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை, ஊக்கத்தை, ஆக்கத்தை இந்த இயக்கத்திற்கு, இந்த ஆட்சிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரமாய் தலைவர் உழைத்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 101வது பிறந்த நாள் 100 ஆண்டுகள் கழித்து ஒரு தலைவன் இந்த மண்ணிலே நினைத்து பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் உலகத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். எந்த தலைவருக்கு இவ்வளவு பெரிய பெருமை, சிறப்பு நிச்சயமா கிடையாது. ஆக 101 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு தலைவர் நினைத்து பார்க்கிறார் என்று சொன்னால் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்தை வளர்த்து ஆட்சியை நிலைத்து நிற்க வைத்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவிற்கு உண்டு. அதுதான் அம்மா. ஆக அம்மா அவர்களுடைய கண்ட கனவு இந்த கனவு. எந்த கனவு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100வது பிறந்த நாள் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருப்பு, வெள்ளை, சிகப்பு அறிஞர் அண்ணா பொறித்த அந்த கொடி கோட்டையிலே பறக்க வேண்டும் என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு. அதான் கனவு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த 100ஆண்டு விழாவை அதிமுக கொண்டாடுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி படத்திலே இருக்க வேண்டும் என்பது அம்மாவுடைய கனவு. ஆக அந்த கனவை தான் நினைவாக்கக்கூடிய வகையில 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலே இருந்த ஆட்சியை மீண்டும் தொடரக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கனவிற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த 100ஆண்டு விழாவை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாண்பையும், மரபையும், பெருமையும், சிறப்பையும், சீர்மையும், கூர்மையும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை இன்றைக்கு சிறப்பை தமிழகத்துடைய பட்டிதத்தையெல்லாம் எடுத்து செல்வதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆக அந்த நினைப்பை அம்மா அவர்கள் நிலைத்து நிற்க வைத்தார்கள். 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆளுகிற கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிக்கின்ற வரலாறை அம்மாவுடைய இன்றைக்கு அரும்பெரும் முயற்சியால் நிறைவேறியிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மா, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா, இந்த இருவரும் தலைவருடைய ஆன்மா இன்றைக்கு 2018 அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள்.
இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பி.கே. வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் வி.சி.ஆர். அவர்கள், வி.ஆர்.எஸ். அவர்கள், மரியாதை இப்படியெல்லாம் நம்முடைய கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் நம்முடைய மாவட்டத்திலே உங்களுடைய அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு அத்துணை பேருடைய உதவியோடு 2018 நாம் வலுவோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மா, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆத்மா, இந்த இருவரும் ஆத்மா இன்றைக்கு 2018 அதிமுகவை வலுவோடு வைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அற்புதமான குணங்களை ரொம்ப அழகா சொன்னார். அதுக்காகவே உங்களுக்கு இன்னொரு கூட்டம் உண்டு. ரொம்ப அழகா சொன்னார். திராவிட திமுகவுடைய நண்பர்களுடைய அந்த பெருமைகள் சிறப்பெல்லாம் ரொம்ப வரிசையா ஒவ்வொரு வார்த்தையில சொன்னார். திருப்பி ஒரு தடவை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு அதை சொல்றதுக்காகவே கருணாநிதி நடக்கும் ஒரு கூட்டம். கருணாநிதியின் பேர் வச்சு திமுக ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தூத்துக்குடி வந்து அவர் சொல்லுவதற்கிணங்க அவ்வளவு பெரிய சிறப்பான குணங்களை எல்லாம் பெற்று அந்த குணத்துல ஒரு கிஞ்சித்தும் குறையாம கொஞ்சம் கூடுதலா டிகாசன் காப்பியில கூட இருக்கிற மாதிரி நம்ம மு.க. ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா அந்த அத்தனை குணத்தை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். அவ்வளவு பெரிய நல்ல குணங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு மு.க.வுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சி இன்றைக்கு தொடர வேண்டாம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப நாள் அதான் நினைச்சிட்டு இருக்கிறார். அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நினைப்பு நிச்சயமாக ஒருவரும் கரையேறாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எல்லா காலத்திலும் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கும் என்பது இன்றைக்கு அம்மாவுடைய ஆத்மாவிற்கு தெரியும். அம்மா அவர்கள் என்ன நினைத்தாரோ உங்களுக்கு தெரியாது. அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு முறை வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சிங்கமாக ஒவ்வொரு அடியை எடுத்து அங்கே சட்டமன்றத்திலே வருகின்ற பொழுது எவ்வளவு பெரிய வாதம், பெரிய காரசாரமா நடக்கும், பெரிய சத்தமெல்லாம் கேட்கும். நம்ம கந்தரகோட்டை மேலே டம்மு டம்மு தட்டி அந்த பெஞ்சே ரெண்டாகிடுவார். அவ்வளவு அதிகமா தமிழ்நாட்டிலே அதிகமா ஓங்கி கை தட்டக்கூடிய வலுவான எம்எல்ஏ நம்ம கந்தரகோட்டை எம்எல்ஏ தான். 236 தொகுதியில தட்டிக்கிட்டே இருப்பார். சமயத்தில் விசில் அடிச்சிருவாரு பழக்க தோசையில. ஆக அதையெல்லாம் தாண்டி அம்மா அவர்கள் கம்பீரமாக இந்த சட்டமன்றத்திலே ஒவ்வொரு முறை நுழைகின்ற பொழுது அதையெல்லாம் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியார். இன்றைக்கும் எங்களுடைய மனதிலே நம்முடைய மனதிலே நீங்காமல் அம்மா அவர்கள் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாங்கு, இடது பக்கம் வலது பக்கம் லேசாக திரும்பி அம்மா அவர்கள் பார்க்கின்ற ஒரு வசீகர பார்வை, ஒவ்வொரு புறமும் அம்மா அவர்கள் திரும்பி பார்த்து சிரிக்கின்ற அந்த அம்மாவுடைய இதழ்களிலிருந்து வரக்கூடிய புன்னகை, அம்மா அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படி கண்ணசைகளை பார்க்கக்கூடிய அந்த பரிவான அந்த கண் பார்வைகள் இன்னும் அதிகமாக புரட்சித் தலைவி அம்மாவுடைய பார்வை பட்டால் அங்கே அவர் பாக்கியசாலி. அம்மா அவர்கள் அந்த பார்வை பட்டால் அந்த பாக்கியசாலிக்கு உடனே அத்தனை உயர்வுகளும் பெருமைகளும் சிறப்புகளும் உடனே வந்து சேரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை சட்டமன்றத்தில் அமர்ந்து சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கும், எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடர்ந்து இருக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைத்து நிற்கும் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணத்திற்காக அம்மா அவர்கள் சொன்னார்கள் என்பது தெரியாது. ஆனால் அம்மா அவர்கள் சொன்னார்கள். அம்மா அவர்களுடைய ஆன்மா இன்றைக்கு என்னுடைய ஆட்சி வெளியிடப்படுகிறது. ஒரு பெரிய தலைவருடைய மறைவுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அண்ணன் சிறப்புறன் இருக்காரு, எம்ஜிஆருடைய நாமத்தை உச்சரிச்சாவே நம்ம ஆதரவு கிளைச்சல் அங்க எந்திரிச்சு ஆர்வமா நம்ம கையை தட்டிட்டு இருக்கிறார். அந்த அளவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட பாசமும் பண்பும் கொண்ட இந்த இயக்கத்திற்கு வேர்களாக விழுதுகளாக இருக்கக்கூடிய இந்த வேர்களுடைய மண்களாக இருக்கக்கூடிய நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தி ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். உங்களுக்கு தெரியும், நான் கூட நேற்று கூட திருமையை கூட்டத்தில் நான் வைரமுத்து அவர்கள் இருக்கிறப்ப அழகா சொன்னேன், அதிமுக என்பது நங்கூரம் பாய்ச்சப்பட்ட ஒரு மிகப்பெரிய கப்பல். எல்லா காலத்திலும் எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் புயலா இருந்தாலும் ஆர்ப்பரித்து எழுகின்ற அலையாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அதிமுக தொன்ற பத்திரமா கொண்டை கரை சேர்க்கக்கூடிய நங்கூரம் பாய்ச்சப்பட்ட கப்பல் அதிமுக. யாரும் அசைக்க முடியாது. இன்னைக்கு பல பேர் அந்த கப்பலை பார்த்து அவனும் போட் எடுத்து கிளம்பிட்டான். இன்னைக்கு அம்மா என்ற ஒரு மிகப்பெரிய வலிமையான தலைவர் நம்ம ரெடியா இருக்காங்க. வீடியோ தயாரா இருக்கு, எதையாவது பேசுவாரா, இன்னைக்கு டக்குன்னு 2 வார்த்தையை ஸ்க்ரோலிங்க டக்குன்னு தட்டிடலாமான்னு மனமும் புதிய தலைவரே ரெடியா இருக்காங்க.
இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 101வது பிறந்த நாள்ல 2018 இவ்வளவு பெரிய வலுவாக நம்முடைய இயக்கம் எல்லா இடத்திலையும் வலுவான். தூத்துக்குடியில வலுவா இருக்கு, கன்னியாகுமரியில் வலுவா இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு, கந்தரகோட்டையில இருக்கு, புதுக்கோட்டையில இருக்கு, ஆலங்குடியில இருக்கு, அறந்தாங்கில இருக்கு. எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இரட்டலை அதிமுக அந்த உணர்வுடன் நம்ம ஒன்றுபட்டிருக்கின்றோம். ஆக இப்படி நம்முடைய கப்பல் பயணிக்கின்ற பொழுது இந்த மிகப்பெரிய கப்பலை பார்த்து அவன் 2 பேர் போட்ல லேசா கிளம்புறான். நம்மளும் இந்த கரையை கடக்கலாம், வாங்க வேகமா இந்த போட்ல ஏறுங்க, விசைப்படகுல ஏறுங்க, இந்த போட்ல ஏறுங்க, எங்களோட வாங்க. அவன் கிளம்புறான். தெரியும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இப்ப கிளம்பிருக்காங்க. இன்றைக்கு பல பேர் கிளம்புறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரித்தல்கின்ற கடல் அலை போல இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல மிகப்பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் துள்ளி விடுகின்ற இந்த அரசியல் களத்துல இன்றைக்கு மிகப்பெரிய சுழலும் சூழ்ச்சியும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல நின்று நிலைத்து எதிரிகளை பந்தாடக்கூடிய ஆற்றல் அதிமுக என்ற வலுவான அமைப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த அமைப்பு வேற யார்கிட்டையும் இல்லை, உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் 1972 நெருப்பாற்றிலே நீந்தி வந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 1000 கிலோமீட்டர் இன்றைக்கு ஒருவன் கடந்து வந்திருக்கிறான் என்று சொன்னா எப்படி கடந்திருப்பான்? கல் இருக்கும், முள் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், பல தடைகள் இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நெருப்பாற்றிலே நீந்தி கொடி பிடித்து எம்ஜிஆர் மன்றம் என்று ஆரம்பித்து எம்ஜிஆர் மன்றம் விசேடிச்சான் குஞ்சுகள் என்று விமர்சிக்கப்பட்டு அந்த விசேடிச்சான் குஞ்சுகள் எம்ஜிஆர் மன்றத்தை தமிழ்நாடெல்லாம் உருவாக்கி பட்டி தொட்டி எல்லாம் இயக்கத்தை உருவாக்கி கிளைச்சல்களை உருவாக்கி பேரூராட்சியர்களை உருவாக்கி ஒன்றியச்சர்களை உருவாக்கி தாமரை கொடியேற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியேற்றி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பெரியார் இன்றைக்கு அத்துணைகளுடைய வழிவந்து திராவிட இயக்கத்தை உருவாக்கி காங்கிரஸ் இயக்கத்தை வேரோடு நேரடி மண்ணோடு சாட்சி இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடி பிடித்து கோட்டை பிடித்து ஆட்சியை பிடித்து ஆட்சியை கெட்டியாக பிடித்து பிடித்த அன்றிலிருந்து தான் மரணப்பிடிக்கு செல்லுகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை இணையாக வைத்திருந்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் 101வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றோம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா? நடக்க சிவாஜி கூட தான் ட்ரை பண்ண முடியல. எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த தலைவரை பார்க்கலாம், ரசிக்கலாம், பாராட்டலாம், அவ்வளவுதான். அது மாதிரி வரணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பேர் கிளம்பிருக்கிறாங்க. நான் அன்போடு ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு புயல் அடிக்கும். புயல் அடிக்கிறப்ப லேசா கப்பல் ஆடும். அப்படி ஆடுற மாதிரி இருக்கும். நிச்சயமா பத்திரமா கரை சேரும். ஆடுதே நினைச்சு 2 பேரும் இப்படி இறங்கிட்டு அந்த போட்ல தவளமான்னு பாக்குறான். பார்த்து தவணினா எங்க உழுவியும் உங்களுக்கே தெரியும். வேண்டாம், இதான் நிலைமை. கப்பல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கப்பல் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரையும் கிளைக்கழக செயலையும் பத்திரமாக கரை சேர்க்கும். எல்லா காலத்திலும் கரை சேர்க்கும். உங்களுக்கு துணை நிற்கும், பாதுகாப்பா இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆக ஆர்ப்பரித்தல் என்ற கடல் அலையிலே கப்பல் ஆடுகிறது என்று நினைத்து பக்கத்தில் இருக்கிற போட்ல பாயலாம் 2 பேர் தவி குதிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களால் கரை சேர முடியாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஆலமரம். ஆலமரத்தினுடைய ஆணிவேர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மா. ஆலமரத்தினுடைய ஆணிவேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மா. ஆலமரத்துடைய ஒவ்வொரு விழுதுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒவ்வொரு விழுதுகளாக இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய ஆலமரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதற்கு பின்னாலே இரட்டை இலை சின்னம் நம்முடைய கட்சி என்ற ஒற்றை கோட்பாடோடு இன்றைக்கு நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாரதி கூட சொன்னார், 30 கோடி முகமுடையால் இனி அவன் கோட்டையா இருக்கலாம், கந்தர் கோட்டையா இருக்கலாம், ராணிமலையா இருக்கலாம், அதெல்லாம் இங்க இருக்கலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நாம் எந்த அடிப்படையில் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், எந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி எம்ஜிஆர் அம்மா ரச்சனை அதுல ஒன்று சேர்ந்திருக்கும். அவ்வளவுதான் சத்தியம். வேற எந்த குழப்பமும் வேண்டியதில்லை, எந்த குழப்பமும் வேண்டியதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர், இரட்டை இலை என்ற சின்னம் இந்த தமிழகத்தை வாழ வைத்த சின்னம். 250 கோடி மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை கிடைச்சிருக்குன்னா புரட்சி தலைவி அம்மா கொடுத்தது சின்னம் அதிமுக கட்சி.
50 கோடி நகராட்சி கொடுத்து மேம்படுத்தினா புரட்சி தலைவி அம்மா ரெட்டல சின்னம் அதிமுக கட்சி. பஸ் ஸ்டாண்ட சீரமைக்கிறோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அதிமுக கட்சி. கந்தரகோட்டைக்கு ஒரு கல்லூரி, ஆலங்குடிக்கு ஒரு கல்லூரி, அறந்தாய்க்கு ஒரு கல்லூரி, குடிநீர் திட்டம் இந்த மாவட்டத்திற்கு கிடைக்கிறது என்று சொன்னா அதிமுக கட்சி, புரட்சி தலைவி அம்மா. நம்முடைய ஆட்சி, நம்முடைய ரெட்டலை யார் கொடுத்தா? யாருடைய ஆட்சியை இந்த புதுக்கோட்டை வளர்ந்திருக்கிறது எண்ணி பாருங்கள். யாருடைய ஆட்சியை இந்த புதுக்கோட்டைக்கு என்ன கிள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். 250 கோடியிலே மருத்துவக் கல்லூரி, பல 640 கோடியிலே காவிரி குடிநீர் திட்டம், அத்துணை அதிமுக ஆட்சியில தான் இந்த புதுக்கோட்டை வளர்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்பப்ப இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? கருணாநிதி கேட்டதான் தெரியும். அந்த கருணாநிதி இந்த கருணாநிதி கேட்டா தெரியும். அழகா சொன்னார். அதான் நடந்துச்சு. கோவை இசாக்கு கேட்டா தெரியும். ஆக அதுதான் நிலைமை. ஆக அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 100 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறுகளை பேசுகிறோம் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவை இன்றைக்கு வழிநடத்துகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இதே போல இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவி அம்மாவுடைய வரலாறுகளை பிறக்கின்ற குழந்தையும் பேசும். அது எந்த மாற்றமும் இல்லை. ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை காலம் நிலைத்திருக்குமோ, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, பூமி உள்ளவரை, காற்று உள்ளவரை, புவி உள்ளவரை புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் நிலைத்திருக்கிறது. எந்த காலத்திலும் மாற்றுக்கிறது கிடையாது. அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அந்த சட்டமன்றத்தில் முடிந்து மேல ஒரு நிமிஷம் அம்மா ஒரு முறை மேல அழைச்சாங்க. அப்போ ஒரு முக்கியமான அம்மா குழந்தைகளை பரிசு பெற்றாங்க. அதுதான் அன்னைக்கு முடிவு செய்யறாங்க. அம்மா 16 பொருட்களை கொண்ட அந்த பெட்டகத்தை இன்றைக்கு முடிவு செய்யறோம். அது அப்படியே மேல டேபிள் மேல வச்சுக்கணும். தெரியும், ஒரு நிமிஷம் நம்ம தாயை பார்த்து பேக்கிறதுக்கு நாங்களாம் தவமா தவிப்போம். அம்மாவுடைய முகத்தை காண்பதற்கு நீங்க எல்லாம் தவியா தவிப்பீங்க. எவ்வளவோ நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வருவீங்க. இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான தொடர்புடைய அம்மாவுடைய முகத்தை பார்த்து தன் பசியை மறந்து, பட்டினியை மறந்து உற்சாகத்தோடு வீடு திரும்பக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் நம்ம அதிமுக தொண்டர்கள். அப்படி வளர்ந்ததான கட்சி, அப்படி உருவாக்கப்பட்டதான கட்சி. இரவெல்லாம் விழித்திருந்து 24 மணி நேரம் காத்திருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதோ அங்கே வந்து விட்டார், மதுரை வந்து விட்டார், சிவகங்கை வந்துட்டார், திருப்பத்தூர் வந்துட்டார், இங்க திருமை வந்துட்டாரு, புதுக்கோட்டை வந்துட்டார். ஆஹா, தலைவரை பார்த்துட்டமே அந்த பார்வையில் ஒரே நிமிஷம் தலைவருடைய புன்னகையை பார்த்து விட்டு வளர்ந்த இயக்கம் தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஆக இப்படி உருவாக்கப்பட்ட இயக்கத்தை அந்த 1000 கிலோமீட்டர் கடந்து வந்த பாதையை நான் 2 நிமிஷம் நான் ரீச் பண்ணேன். வந்துட்டேன் அப்படின்னு செல்போன் எடுத்துட்டு போய் கிளம்பிட்டான். இதான் பிரச்சனை. 1000 கிலோமீட்டர் அதிமுக தொண்டை இப்படி எல்லாம் பார்த்து ரசிச்சு, தலைவரை பார்த்து, அம்மாவை பார்த்து, ரத்தத்தை சிந்தி, மொழிப்போர் தியாகம் நடத்தி, வேர்வையை கொட்டி வளர்த்த நம்முடைய இயக்கத்தை உருவாக்கி, அதற்கு பின்னால கட்சியை வளர்த்து, ஆட்சியை பிடித்து தக்க வைத்த இந்த உயரத்தை இன்னைக்கு 3-4 பேர் திரைப்பட துறையிலிருந்து இந்த 1000 கிலோமீட்டர் இந்த இருக்கிற ஒரு செல்போன்ல நான் முடிச்சிருவேன்னு கிளம்பி வரேன். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய எல்லா சோதனையிலும் அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையோடு அம்மா அவர்களுடைய ஆன்மாவை நம்பி, இதயம் புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆருடைய ஆன்மாவை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 100% புரட்சி தலைவருடைய ஆன்மா நம்மை காப்பாற்றும். 100% புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா நம்மை காப்பாற்றும். 100% நம்மை வழிநடத்தும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களை நிச்சயமாக பத்திரமாக உங்களுக்கு எல்லா காலத்திலும் இந்த மேலே இருக்கக்கூடிய நீங்க கீழே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம விசுவாசமா இருப்பாங்க. எந்த மாற்றமும் இல்லை, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த அம்மா தேவிக்கு இருக்கு அந்த கதையை விட்டேன். அது அம்மா கூட பார்த்தாங்க. என்னென்ன பொருள் கொடுக்க போறீங்க அம்மா பாக்குறீங்க. குழந்தைக்கு நாப்கின், குழந்தைக்கு ஸ்வெட்டர், குழந்தைக்கு அந்த குழந்தைய மூடுறதுக்கு கிளாத், குழந்தைக்கு கிழியெடுப்ப, சோப்பு, ஷாம்பு, இவ்வளவும் இருக்கு. 16 பொருள். அத்தா கரெக்டா சொல்ற, சலாமணிக்கு வாங்கியாச்சு. 16 பொருள் கரெக்டா இருக்கு. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 16 பொருள் ஒரே ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பொருள் இல்ல நெகவெட்டி. இந்த நெகவெட்டி ஒண்ணு இருந்துச்சு. அது அம்மா பார்த்தாங்க. இதை பார்த்தாங்க. நான் சொன்னேன், பாப்பாக்கு நெகவெட்டி. அம்மா அதை ஒரு நிமிஷம் எடுத்து, பிறந்த குழந்தைக்கு பிஞ்சு விரல் ரொம்ப பார்த்து பதமா ஹேண்டில் பண்ணணும், அதனால அது ரொம்ப குவாலிட்டியா தரமா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அதை எடுத்து அம்மா அறிவுரை சொன்னாங்க.
பிஞ்சு கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிறந்த குழந்தையுடைய பிஞ்சு விரல்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன நகத்தை வெட்டக்கூடிய அந்த நெயில் கட்டர் எப்படி இருக்கணும்னு அம்மா ஒரு அறிவுரை வழங்கினாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுடைய அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய பிஞ்சு விரலை தாண்டி அந்த பிஞ்சு விரலுடைய பிஞ்சு நகத்தின் மீது கூட அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர் இந்த உலகத்திலேயே புரட்சி அம்மா தான். எந்த தலைவரும் அப்படி பார்க்க மாட்டாங்க, எந்த தலைவரும் அப்படி அறிவுரை சொல்ல மாட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு பொருளாக தானமாக கொடுத்தாலும் தரமாக கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து, ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து, பாட புத்தகம், நோட்டு புத்தகம், ஜாமீன் கலங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் தொடர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எல்லா காலத்தையும் தொடர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி இரட்டை இலை எல்லா காலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். உண்மை, விசுவாசம், நம்பிக்கை எல்லா காலத்திலும் ஓய்வு இருக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் பல நிகழ்ச்சிகள், மிகப்பெரிய ஒரு அரசு கலை மருத்துவ கல்லூரி, இன்னும் பல்வேறு நம்முடைய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் என பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நம்முடைய மாவட்டத்தில் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு சீரிய திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் நம்முடைய பகுதியில் 2000 வீடு இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை நரிமேட்டில், இன்னும் கூடுதலாக இன்னொரு 1000 வீடு, கிராமம் முழுக்க பசுமை வீடுகள் பட்டா வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வீடுகளை கட்டத்தரக்கூடிய அந்த புதிய திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து இந்த ஆட்சியையும் இயக்கத்தையும் கட்சியும் இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தலைவர்களுடைய ஆன்மாக்களோடு மிக சிறப்பாக நம்முடைய இயக்கத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அத்துணை முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், மகளிர் வீராங்கனை நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அருமையான